நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து யுனைடெட் கிங்டமை விசிட் பண்ணியிருந்தார். யுனைடெட் கிங்டமை விசிட் பண்ணியிருக்கும்போது அங்கே கிங் சார்லஸ் இருக்கார்ல, அவரை மீட் பண்ணி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸ்ஸில் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, டுகெதர் வி ஹவ் டன் ஸோ மெனி குட் திங்ஸ் ஃபார் திஸ் எர்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மோர் தென் இன் டு அதர் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படி தமிழ் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு சொல்லப்போனால் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதநேயத்துக்கு நம்ம 2 பேருமே, நம்ம 2 கண்ட்ரிஸ் யூஎஸ் அண்ட் யூகேங்கிற 2 கண்ட்ரிஸுமே மற்ற எல்லா நாடுகளை விட அதிகமாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம், கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இருக்க முக்கால்வாசி பேர்த்துக்கு தெரியும். ஓகேவா? அதை பற்றி நம்ம பெருசாக பேச தேவையில்லை. லைக் ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். லைக் டெமோக்ரஸியாக இருக்கட்டும், கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், இன்டர்நெட், ஜிபிஎஸ், அப்புறம் ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க யூடியூப்பு, இன்ஸ்டா, அந்த மாதிரி எல்லாமே வந்து மேக்ஸிமம் அமெரிக்காவிலிருந்து ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சைடு தள்ளி வச்சிடலாம். இவங்க வந்து இந்த வார்த்தையை சொல்கிறக்கு, ஹியூமனிட்டிக்கு நம்ம என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லும்போது, இந்த டெக் வேர்ல்டுக்கு அவங்க நிறையா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த டிஜிட்டல் எராக்கு சொல்லலாம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து எப்படி சொல்ல முடியும், அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்மளால் வந்து ஓகே இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் யூகேவை பார்த்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். ஹியூமனிட்டிக்கு அப்படிங்கிற சொல்லும்போது தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. இந்த இடத்துல என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது, இவர் சொல்கிறதுல என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் வீடியோ அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் பெருசாக பேச போகிறேன். இது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். தப்பாக இருந்த பட்சத்தில் நான் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுற காரணம் என்னென்னா, அந்த அடாசிட்டி இருக்குல்ல, டு மேக் தி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், என்னால் என்ன வேணால் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு அடாசிட்டி இருக்குல்ல, ஒரு தோரணையாக இருக்கட்டும், அந்த தைரியம் இருக்குதுல்ல, அந்த தைரியத்தை தான் நான் வந்து இப்போ கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படி நான் கேட்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இந்த ஹியூமனிட்டிக்கு யுனைடெட் கிங்டமாக இருக்கட்டும், யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், நிறைய விஷயத்த கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, மற்ற எல்லா கண்ட்ரிஸை விட அப்படிங்கிற. ஸோ அந்த இடத்துல தான் என்னோட கேள்விகள் நிறையா இருக்குது. ஓகேவா? அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட உடனே தான் எனக்கு வந்து இந்த வீடியோ மேக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். என்னோட பெர்ஸ்பெக்டிவை நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? என்ன சொல்ல போகிறேன்னா, யுனைடெட் கிங்டம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்டுக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு சைடு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொலோனியலிசமாக இருக்கட்டும், இம்பீரியலிசமாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், நியூசிலாண்டாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ், சைனாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸையும், நிறையா கண்ட்ரிஸாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய கான்டினென்ட்டவே வந்து அவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் அமெரிக்காவே அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? யூரோப்பியன் பீப்புள்ஸ் தான் வந்து கண்டுபிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய, இப்போ இருக்கக்கூடிய யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், மெக்சிகோவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து பேசிக்காக காலனைஸ் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பீப்புள்ஸ், ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸவே வந்து டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணாங்க. ஓகேவா? இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னால் இப்போ யாருன்னே யாருக்கும் தெரியாது. இப்போ இருக்கவங்கெல்லாம் நான் அங்கே பிறந்து வளர்ந்தேன், என்னோட ஐடென்டிட்டி வந்து அமெரிக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நான் யூஎஸ்ஏவை சேர்ந்தவன், என்னோட சிட்டிசன்ஷிப் அங்கே இருக்குது அப்படிங்கிறனால சொல்லிக்கிறாங்க. ஆனால் பேசிக்காக அவங்க அங்கே இருக்கவங்கலாம் யார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசிக்காக யூரோப்பியன்ஸ் தான். யூஎஸ்ஏவை மட்டும் சொல்ல வரல, கனடாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், நியூசிலாண்டாக இருக்கட்டும், அவங்க பேசிக்காக வந்து எல்லாருமே யூரோப்பியன்ஸ் தான். ஒரு யூரோப்பியனில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எப்படி ஃபெமைன் டைமில் வெளியே போனவங்க, அது எப்படி சொல்கிறது, இந்த வார் முடிஞ்சு ஒரு பீரியட் இருக்குல்ல, ஒரு டார்க் பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, வார் முடிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது, அந்த டார்க் ஏஜஸில் வந்து இவங்க எல்லாருமே அமெரிக்காவுக்கு போனவங்க. ஓகேவா? அமெரிக்காவுக்கு போனவங்களும் சரி, ஆஸ்திரேலியாவுக்கு போனவங்களும் சரி, நியூசிலாண்டுக்கு போனவங்க, இவங்க எல்லாருமே. ஓகேவா? எல்லா செட் ஆஃப் பீப்புள்ஸ் நான் சொல்கிறேன், ஒன்லி யூகேவை மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்பல. ஓகேவா? யூரோப்பில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த டார்க் ஏஜஸில் வந்து போயிருக்காங்க. ஓகேவா? அந்த ஃபெமைன் டைம்லேயே இருக்கட்டும், அந்த டைமில் வந்து போயிருக்காங்க. இதெல்லாம் நிறையா இங்கிலீஷ் படத்துலேயே காமிச்சிருப்பாங்க, நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்து ட்ராவல் பண்ணாங்க. ஸ்பெயினாக இருக்கட்டும், போர்ச்சுகலாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போது இன்க்ளூடிங் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பாருங்களேன், இன்க்ளூடிங் சவுத் ஆஃப்ரிக்காலேயே வந்து இப்போ கூடிய மேக்ஸிமம் வந்து யூரோப்பியன் பீப்புள்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஒரு கிரிக்கெட் டீமை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், யூரோப்பியன்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கான்னு இருக்கும்போது அங்கே பாதி பேர் பார்க்குறதுக்கு யூரோப்பியன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவே நம்மளுக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆஃப்ரிக்கா ரொம்ப பாதிக்கப்பட்ட நாடு அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஏன்னா அங்கே வந்து யூகேவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ஆஃப்ரிக்கனுங்கிற ஒரு காண்டினென்ட்டை ரொம்பவே வந்து ஸ்லேவ் பண்ணி வச்சுருந்தாங்க, அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்தியா வந்து ஒரு சைடு வந்து இருந்தாலும் ஆஃப்ரிக்கா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட நேஷன். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அப்புறமும் இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம்னாலும் 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது நம்ம சொன்னாலும், நம்ம கிட்ட பாப்புலேஷன் அது இதுன்னு நிறைய பிரச்சனை இருந்தாலும் ஆஃப்ரிக்கா தான் இருக்களவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு கண்ட்ரி, ஒரு கான்டினென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. 17th ஆர் 16th சென்ச்சுரியிலேருந்து 19th சென்ச்சுரி வரைக்கும் இந்த ட்ரேடு வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஓகேவா? என்னென்னா பிரிட்டிஷில் இருக்கவங்க வந்து அங்கே காலனிஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பீப்புளில் வந்து நேராக அமெரிக்காவுக்கு வந்து அவங்க எப்படி பண்ணாங்க, ஷிப்பு வழியாக தூக்கிட்டு போவாங்க. ஷிப்பு வழியாக கொண்டு போய் அங்கே இருக்கவங்களுக்கு விற்றுருவாங்க. பேசிக்காக ஸ்லேவாக அடிமையாக விற்றுருவாங்க. இதை வச்சு அமெரிக்கா வந்து எக்கனாமிக்கலாக நிறையா டெவலப் ஆச்சு, இண்டஸ்ட்ரியலாக நிறையா டெவலப் ஆச்சு. ஓகேவா? அது இன்னமும் அங்கே இருக்கக்கூடிய ரேஷியல் பிரச்சனைக்கு, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இதுதான் இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேடு தான் காரணம். இது வந்து ஒரு அடிமைகளுக்கான ஒரு வர்த்தகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடிமைகளை வந்து விற்கிறது ஒரு இடம் அப்படிங்கிறத கூட வச்சுக்கலாம். இதைத்தான் வந்து யூகேவும் யூஎஸ்ஏவும் வந்து பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க, ஹியூமானிட்டிக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் விஷயம். ஓகேவா? இதில் வந்து யூஎஸ்ஏவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, யூகேவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவையும் வந்து காலனைஸ் பண்ணாங்க, லூட் பண்ணாங்க, இந்தியன் கல்ச்சர் டெஸ்ட்ராய் பண்ணாங்க. இப்போ பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் 3 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் கிடக்கிறதுக்கு என்ன காரணம்? இவங்க தான் காரணம். யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கம்யூனல் கிளாஸை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க, ரிலீஜன் கிளாஸை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ பிரச்சனையை வந்து உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீருங்கிற ஒரு பகுதிக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கான காரணம் யாருன்னு யோசிச்சு பாருங்க. அதை அப்படியே விட்டுட்டு போனவங்க தான். அவங்க என்ன எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கிட்டத்தட்ட $64 trillion. யோசிச்சு பாருங்க. இது வந்து இப்போதைக்கு அமெரிக்காவோட ஜிடிபி எவ்வளோ, டோட்டல் ஜிடிபியை வந்து 36 something trillion தான். ஓகேவா? அதவே டபுள் மடங்காக கிட்டத்தட்ட சுரண்டியிருக்காங்க. அதுவும் அந்த காலத்தில் இன்ஃப்ளேஷன் எல்லாம் கழிச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய டைமில் யோசிச்சு பாருங்க. அந்த $64 trillion அந்த காலத்தில் சண்டிருக்காங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் மோர் தென் எனிதிங். ஓகேவா? நம்ம இருக்க கோகினூர் டைமண்டாக இருக்கட்டும், அது திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான், அது போனது தான் அப்படிங்கிற மாதிரி தான். நம்மக்கிட்ட மட்டும் இருந்து எடுக்கல, அவங்க எல்லாத்துக்கிட்டே இருந்து எடுத்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் கம்யூனல் கிளாஷை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பாகிஸ்தான் சண்டை போடுறதுக்கு காரணம் அவங்க தான். இந்தியாவை வந்து பாகிஸ்தானை சண்டை போக்குறதுக்கும் காரணம் அவங்க தான். இனிமையாக பார்க்கறதுக்கும் காரணம் அவங்க தான். வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ்னு பிரித்து விட்டு போனதுக்கும் காரணம் அவங்க தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ரியோட்ஸ் நடந்துச்சு, அதாவது போர் நடந்துச்சு, போர்க்களமாக இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் என்னை ரொம்ப புண்படுத்திடுச்சு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் யூஎஸ் என்ன கொடுத்தாங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் கொடுத்தாங்க. ஓகேவா? ரொம்ப பெரிய விஷயம், சொல்லப்போனால் ரொம்ப பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்கள். சாதாரணமாக வந்து துப்பாக்கி குண்டு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தவங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பனுங்கிற ஒரு பெரிய வெப்பனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் ஹைட்ரஜன் பாம்பு இருக்குது, நியூக்ளியர் பாம்பு இருக்குது, ஆட்டம், இன்னும் நிறையா பிரச்சனை, நிறையா பாம்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஜப்பான் மேலே போட்டு அதோட விபரீதம் எப்படி இருக்குங்கிறதையும் காமிச்சிட்டு போயிட்டாங்க. கேட்டால் செகண்ட் வேர்ல்டு வார் நிறுத்தினது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து செத்து போயிருக்காங்க, அந்த சிட்டி எவ்வளோ டெஸ்ட்ராய் ஆகிருக்கு, அதோட எஃபெக்ட் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்டர்நேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபோரமை கிரியேட் பண்ணி இவங்களே பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆகிட்டாங்களாம். இப்போ வேர்ல்ட்லேயே அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு நாம தான். நம்மக்கிட்ட எல்லாருமே டீல் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரிட்டிஷாக இருக்கட்டும், எல்லாருமே நினைக்கிறாங்க. ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், நம்ம கூட டீல் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யுனைடெட் நேஷனில் நம்மளுக்கு ஒரு சீட்டு கொடுக்க மாட்டாங்களா, பெர்மனன்ட் சீட்டு. ஓகேவா? இது எவ்வளோ ஒரு ஐரனியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஏதாச்சும் ஒன்று மூவ் பண்ணோன்னா சைனாக்கு அது பிடிக்கலன்னா சைனா விட்டோ பண்ணிடுவோம், அமெரிக்காவுக்கு பிடிக்கலன்னா அமெரிக்கா. நம்ம எதுக்காக இந்த ஃபோரம் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பெருமையாக சொல்ல போனால் கொடுத்துட்டு போயிருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க டு திஸ் ஹியூமானிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட வேர்ட்ஸ் இவ்வளோ தான். எனக்கு கொஞ்சம் தான் வந்து சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். லூட் பண்ணதாலாம் ஒரு சைடு இருக்கட்டும், ரெஜிம் சேஞ்சஸாக இருக்கட்டும், நேட்டோங்கிறது கொண்டு வந்து அவங்க ஆப்கானிஸ்தானில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், தாலிபானோட ரெஜிமாக இருக்கட்டும், இப்போ ஈரானாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனை, மிடில் ஈஸ்ட்டில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள், இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது யூஎஸ்ஏ தான். சொல்லப்போனால் நேட்டோ ஃபோர்ஸஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சி தேவையில்லாமல் ரஷ்யாவை ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவும் மாறி அவங்களை கொண்டு வந்தது அவங்க தான். இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க இந்தியா மேலே வந்து தாராளமாக பழி போடுறாங்க. ஸோ அந்த அடாசிட்டி தான் நான் கேள்வி கேட்கணும்னு விரும்புகிறேன். அந்த எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த ஹிப்போக்ரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் கேள்வி கேட்கணும்னு விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ
உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா, நான் ஏதாச்சும் வேர்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, எனக்கு நான் அத 3 பெருசா பார்த்தேன். அத பெருசா சொல்லணும்னு நெனச்சேன். சொல்லிட்டேன். ஸோ வேற ஏதாச்சும் நீங்க ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நெனச்சேன்னா, இவங்களோட அ இவங்க ஹிஸ்டரிக்கு குடுத்தது, இவங்க ஹியூமனிட்டி குடுத்தத நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா, நான் வந்து மறக்காம சொல்லிர்றேன். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி அவங்க நெறைய நல்ல விஷயங்களும் குடுத்துருக்காங்க. பட் அதையும் தாண்டி அவங்க மனித நேயத்துல அவங்க எடுத்தது அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து நான் போராட்டம் பண்ணணும், புரட்சி பண்ணணும் அதெல்லாம் சொல்லல. இத புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன். அந்த வேர்ட்ஸ் அவங்க சொல்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி அந்த அடாசிட்டி டு சே திஸ் வேர்ட் அப்படி இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு இந்த வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா கண்டிப்பா நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டூ ரெக்டிஃபை மை செல்ஃப். ஓகேவா? ありがとうございました